இங்கிலாந்து மண்ணில் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த இந்திய கிரிக்கெட் அணி ஒரு வழியாக தனது வெற்றி பயணத்தை தொடங்கியுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி முதலாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 3 போட்டியில் கொண்ட தொடரில் 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. முன்னதாக ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடர்களை இழந்திருந்த இந்தியாவிற்கு இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தந்துள்ளது. 259 ரன்கள் என்ற இலக்கை விரட்டிய இந்திய அணிக்கு பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகளையும் பேட்டிங்கில் ஆட்டமிழக்காமல் 57 ரன்களையும் குவித்து ஆல்ரவுண்டராக அசத்தினார் அக்சர் படேல். இந்த வெற்றியை காட்டிலும் போட்டிக்கு பிறகு கேப்டன் சுப்மன் கில் பேசிய விஷயங்கள் தான் இப்போது கிரிக்கெட் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளன. இந்த போட்டியில் இந்திய அணியின் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி முறையே 11 மற்றும் 5 ரன்களில் ஆட்டமிழந்து ரசிகர்களை ஏமாற்றினர். சீனியர்களில் இந்த சொற்ப ரன்கள் ஒருபுறம் இருந்தாலும் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பைக்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நோக்கி இந்திய அணி நகரத் தொடங்கியுள்ளதை கில் உறுதி செய்துள்ளார். அனுபவம் வாய்ந்த பேட்டிங் வரிசை மற்றும் இளம் பந்து வீச்சாளர்களை கொண்ட இந்த அணியில் பல்வேறு புதிய வீரர்களை சோதித்து பார்க்க தாங்கள் விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். BCCI தற்போது ஒரு புதிய சுழற்சி முறையை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் சீனியர் வீரர்களுக்கு அவ்வப்போது ஓய்வளித்துவிட்டு இளம் வீரர்களின் திறமையை சோதித்து பார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2027 உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள நிலையில் இங்கிலாந்தின் ஆடுகளங்கள் மற்றும் தட்பவெட்ப நிலை தென்னாப்பிரிக்காவுக்கு இணையாக இருப்பதால் இங்கேயே அந்த மெகா தொடருக்கான வெள்ளோட்டத்தை பார்க்க விரும்புவதாக கில் கூறியுள்ளார். பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என 2 துறைகளிலும் அணியின் ஆழத்தை அதிகரிக்கவே இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். சுப்மன் கில்லின் இந்த திட்டத்தின்படி பார்த்தால் வரும் காலங்களில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவதை காண முடியாது என்பது தெளிவாகிறது. இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பளித்து 2027 உலகக்கோப்பைக்கு ஒரு பலமான படையை தயார் செய்வதே BCCI மற்றும் கில்லின் முதன்மை இலக்காக உள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான இந்த போட்டிகள் இளம் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டது கேப்டனுக்கு கூடுதல் நம்பிக்கையை அளித்துள்ளது. இந்திய கிரிக்கெட்டின் இந்த புதிய மாற்றங்கள் 2027 நமக்கு உலகக்கோப்பையை பெற்றுத்தருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.